போறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம பேட்ஸ்மேனு, ஒரு செம்ம ஃபீல்டரு. அதே மாரி இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வேர்ல்டு கப்புக்கு வந்துட்டு கேப்டன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட அவருக்கு நடந்த சேம் சினாரியோ வந்து நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் அதாவது 90ஸ் கிட்ஸ்க்குலாம் கொஞ்சம் தெரிஞ்ச காலகட்டத்தில நடந்திருக்கு. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து யுவராஜ் சிங் முதல்லயே வந்து கிரிக்கெட் டீமுக்குள்ள வந்துட்டு, ஒரு செம்ம பிளேஸ புடிச்சு, அப்படியே அந்த கேப்டன்சிலாம் வாங்கிருவாரு அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருந்தாரோ, நடுவுல திடீர்னு வந்துட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்தா மாரி தோனி வந்து சேர்ந்தார்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யுவராஜோட கேரியர் வந்து கொஞ்சம் தோனி வந்ததுக்கப்புறம் அப்படியே அமுங்குச்சு. ஸோ தோனி வந்து யுவராஜ ரீப்ளேஸ் பண்ணாரு ஆஸ் அ கேப்டனா. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து யுவராஜுக்கு அஃப்கோர்ஸ் கேன்சர்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு யுவராஜ் வந்துட்டு அவரோட கிரிக்கெட் கேரியர்ல வந்துட்டு இன்னும் செம்மையா மேல வந்திருக்கலாம். பட் ஆனா அதுக்கு வந்து இன்டைரக்ட்டா தோனி வந்து ஒரு ரீசன்னு சொல்லிட்டு இந்த உலகம் சொல்லுது இல்லையா? ஸோ ஆப்வியஸா கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு சினாரியோ தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த கிரிக்கெட்டர் லைஃப்லயும் நடக்க போது. ஸோ எப்படி அங்க யுவராஜ் இருந்தாரோ, அதே மாரி தான் இன்னைக்கு இந்த கிரிக்கெட்டரு. ஸோ இவரு பேர் தான் வந்துட்டு முகமது